எல்லாமே இங்கே தான் வைப்பேன், இங்கே தான் படுத்துருப்பேன், இங்கே தான் உட்காருவேன். சாப்பிட்றதெல்லாம் பாத்ரூம்லேயே தான். மழை இருந்தால் கனமாக இருந்து நைட்டில் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோயிலில் போய் படுத்துக்குவேன். எங்கள் பையன் கூலி வேலை தான் செய்கிறான். அவங்க அப்பா செத்து 4 வருஷம் ஆகுது. கிளம்பி போனோம். 2வது வரவே இல்லை. வரமாட்டேன், போக மாட்டேன், பார்க்க மாட்டேன். உதவி பண்ணி ஒரு வீட்டை கட்டி விட்டுங்க, எனக்கு அது போகிறேன். நான் இங்கே கலந்து சேர்த்துறேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த இடத்துல. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகேயுள்ள வெட்டுக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் 70 வயதான மூதாட்டி மாரிமுத்து. மூதாட்டிக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். இவர்களுக்கு கடந்த 7 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் முடிந்த கையோடு புதுச்சேரிக்கு சென்று வசித்து வருகின்றனர். மூதாட்டியின் கணவர் ராஜாராம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரிழந்ததால் வெட்டுக்காடு பகுதியில் 4 வருடங்களாக குடிசை வீட்டில் மூதாட்டி மாரிமுத்து வசித்து வருகிறார். கணவர் உயிரிழந்த 4 வருடங்களே கடந்த நிலையில் மகனும் மகளும் ஒரு நாள் கூட மூதாட்டியை பார்க்க வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நிற்கதியாய் நின்று தனிமையில் காலத்தை கழித்து வரும் மூதாட்டியின் குடிசை வீடு 1 வருடங்களுக்கு முன்பதாக முழுமையாக சேதமடைந்து இடிந்து விழுந்துள்ளது. இடிந்து விழுந்த குடிசை வீட்டிற்கு பதிலாக மூதாட்டிக்கு தொகுப்பு வீடு கேட்டு ஊராட்சி மன்ற தலைவியிடம் கோரிக்கை வைத்துள்ளார். இதனை அடுத்து மூதாட்டி வசித்து வரும் வீட்டிற்கு பட்டா இல்லாததால் அரசு வழங்கும் தொகுப்பு வீடு தர இயலாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தான் வைத்துள்ள துணிகள், அன்றாட பயன்படுத்தும் குடிநீர் கேன்கள், அரிசி மற்றும் பாத்திரங்களை கழிவறையில் வைத்து அங்கேயே தஞ்சமடைந்து பயன்படுத்தி வருகிறார். கழிவறையில் குடியேறிய மூதாட்டி இரவு நேரங்களில் அப்பகுதியில் உள்ள கோவிலிலும் அருகில் உள்ள வீடுகளிலும் உறங்கி வருவதாகவும் அரசு உதவ வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க மூதாட்டி தெரிவித்துள்ளார். 4 வருஷமா எங்கள் வீட்டுக்கார் சத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். அக்கம் பக்கம் கூட எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டேன். பூ எடுக்க போவேன். அதோட வரும். அந்த 1 வருஷமாக தான் சுத்தமாக உட்காரத்துக்கு இடம் இல்லை. அதுக்கு 3 வருஷமாக நல்லா இது உள்ள தான் என்னால் குடும்பம் பண்ணின்னு இருந்தேன். போன வாட்டி இதேமாரி ஆடி மாதம் தான் ஊந்து போச்சு. அதிலேருந்து மூடிக்கிச்சு. வீடு எதுவும் எடுக்கிறதுக்கு இல்லை. பொருளெல்லாம் வீணாக போயிடுது. கட்டுற துணி மட்டும் எடுத்தா இந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். மீதெல்லாம் எடுக்கவே முடியல. அதுலேருந்து தனியாக தான் இருக்கிறோம். நாங்கள் பூ பறித்து தாங்க சாப்பிட்றோம். ஏறிமே நீங்கள் உதவி பண்ணி ஒரு வீட்டை கட்டி விட்டுங்க, எனக்கு அது போகிறேன். நான் இங்கே கலந்து சேர்த்துறேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த இடத்துல எல்லாமே இங்கே தான் வைப்பேன், இங்கே தான் படுத்துருப்பேன், இங்கே தான் உட்காருவேன். சாப்பிட்றதெல்லாம் இங்கே தான் பாத்ரூம்லேயே தான். ரொம்ப மழை வந்தால் தான் கோயிலுக்கு போவேன். இதுக்கு மேலாம் இந்த மழை இருந்தால் கனமாக இருந்து நைட்டில் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோயிலில் போய் படுத்துக்குவேன். அதே ஒரு நாளைக்கு கோயிலை சாத்திடுவாங்க, வந்துடுவேன். வந்து இங்கே தான் எங்கன்னா உட்காந்து கிடப்பேன். கதை தந்து விட்டுரு. எங்களுக்கு என்ன எதுவும் பண்ணலை. நாங்களும் எதுவும் போய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு நான் தனியாக ஆள் தான். யார் போய் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறோங்க? யாரும் கிடையாது. எனக்கு இந்த இடத்துலையே நேரம் வீட்டை கட்டி கொடுத்தீங்கன்னா போகிறோம். எனக்குன்னு யாருமே இல்லை. பசங்கள்லாம் கட்டி கொடுத்து வெளியில் இருக்கிறாங்க. பொம்பளை பசங்க 2. ஆனால் அவங்களாம் போகிறதே இல்லைங்க. போக மாட்டாங்க. யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் பண்ணி ஒன்று கேட்க மாட்டாங்க. எங்கள் பையங்க கூலி வேலை தான் செய்கிறான். அவனுக்கு 3 பசங்க. அவங்க அப்பா செத்து 4 வருஷம் ஆகுது. கிளம்பி போனோம். 2வது வரவே இல்லை. இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வரமாட்டேன், போக மாட்டேன், பார்க்க மாட்டேன். என்ன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.